ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பன்னீர் ப்ளஸ் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். அது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனில் எடுத்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் காய்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் பேனில். ஸோ ஆனியன் வந்து நல்லாவே ஆட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லாவே நம்ம வதக்கி வச்சுக்கலாம், சாட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியன் போட்டு சாட்டேட் பண்ணிக்கலாம். நல்லாவே சாட்டேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம சாட்டேட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் காய்ஸ். ஆனியன்ஸ் கொஞ்சம் அதை ஆட் பண்ணிக்கலாம். சரி, இதையும் வந்து அந்த ஆனியன் கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கணும். நல்லா சாட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாட்டேட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை நல்லா சாட்டேட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் அது வந்து வேக விட்டுக்கலாம் காய்ஸ். இப்போ நம்ம இது வேக நேரத்தில் நம்ம கார்லிக்கை சாப் பண்ணிக்கலாம். நல்லாவே கார்லிக்கை சாப் பண்ணிக்கலாம். நல்லாவே சாப் பண்ணிக்கணும். கார்லிக் சாப் பண்ணும் போது நம்ம நல்லாவே இதை வதக்கி விட்டுக்கலாம். சாட்டட் நல்லாவே சாட் பண்ணிக்கோங்க. ஓகே, சாட்டட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம கார்லிக் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்து நம்ம நல்லாவே ஆட் பண்ணிக்கணும். நம்ம சாட்டட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸ் ப்ளஸ் ஆனியன் கூட. ஓகே, இப்போ நம்ம கார்லிக்கையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம பண்ணி வச்சுருக்கிறத கூட நல்லாவே நம்ம சாப் பண்ணிக்கணும். எதுவுமே அப்படியே விட்டுறக்கூடாது. நல்லா சாப் பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டடும் பண்ணிக்கோங்க. இது வரைக்குமே நம்ம நல்லா சாட்டட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சாட்டட் பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம்மையும் நல்லாவே குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும். நான் க்ரீன் கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே அதை வந்து சாட்டட் பண்ணிக்கணும். சூப்பராக சாட் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக. இந்த மாதிரி அதுவும் வந்துட்டு குட்டி குட்டியாக தான் இருக்கக்கூடாது. நல்லா நம்ம வந்துட்டு சாட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் பன்னீர் சாண்ட்விச். நல்லாவே சாட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேனோட லிட்டை போட்டு கொஞ்ச நேரம் வந்து அதை வந்து வேக வைக்கலாம். பார்த்தீங்களா, லிட் க்ளோஸ் பண்ணோன்னே அது நல்லாவே வேகும். ஸோ இப்போ நம்ம வேக விட்டுடலாம். 5 மினிட்ஸ் நல்லாவே நம்ம வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி நல்லா எவாப்ரேஷன் ஆக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு கரம் மசாலாவும் சில்லி பவுடரும் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு பிளேட்டில் தனியாக போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சமாக நான் ஒரு டூ ஸ்பூன்ஸ் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது வந்து நான் அப்படியே வச்சுருக்கேன் போடுறதுக்கு. நல்லாவே நம்ம வந்து சாட்டட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லாவே சாட்டட் பண்ணது நம்மளுக்கு தெரியுது. இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆஃப் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நம்ம நல்லாவே சாட்டட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம். இல்லைனா அதை தனித்தனியாக இருக்கும்போது ரொம்ப உப்பு கடிக்கும். ஏன்னா பன்னீர் வந்து ஆட் பண்ணதுனால தான். ஸோ வந்துட்டு நல்லாவே சாட்டட் பண்ணிக்கணும். கேப்சிகம் தான் மெயினாக நல்லா சாட்டட் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட பன்னீர் சாண்ட்விச் சூப்பராக அப்படியே டேஸ்டியாக கிடைக்கும். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாகவே நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் சொன்ன சில்லி பவுடர் ப்ளஸ் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லாவே சாட்டட் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப நல்லாவே சாட் பண்ணணும் சால்ட்டை விட. பிகாஸ் இட் இஸ் வெரி சில்லி. ஸோ அதனால் நல்லாவே நம்ம வந்துட்டு சாட்டட் பண்ணிக்கலாம். ரெட் கலரில் அப்படியே சூப்பராக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம சாட் பண்ணிக்கலாம். நல்லாவே சாட்டட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ரெட்டிஷாக இருக்குது இப்போது ஃபஸ்ட்டை விட. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சாப்பாக இருக்கணும். கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன். இப்போ டொமேட்டோ வந்து நம்மளுக்கு அப்படியே இதுவாகவே தெரியல. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் சாப் பண்ணிக்கணும். நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி சாட்டட் பண்ணியாச்சு. திரும்பியும் நம்ம வந்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம லிட் போட்டு வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட டிஷ்ஷோட மெயின் ஹீரோ வரப்போகிறாரு. பன்னீர் தான் வரப்போகுது. நல்லாவே அதை நல்லா நம்ம சாப் பண்ணியாச்சு. நல்லா மொசரல்லா சீஸ் மாதிரி சாப் பண்ணிக்கிட்டாச்சு. இதை வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபுல் பன்னீரையும் நான் சாப் பண்ணியிருக்கேன். அப்படியே போடக்கூடாது. அப்போ நம்ம சாண்ட்விச்சுக்கு நல்லா இருக்காது.
ஸோ அப்படியே நம்ம ஆட் பண்ணி நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். பன்னீரை சூப்பராக மிக்ஸ் பண்ணால் தான் அந்த ரெட்டிஷான நம்மளோட மசாலா கூட மிக்ஸ் ஆகி வரும். இதை பார்க்கும்போதே செம்ம டெம்ப்டிங்காக டேஸ்டியாக இருக்குது. ஸோ இது நல்லாவே நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கணும். நம்மளோட பன்னீர் மசாலா நல்லா வேகிட்டு இருக்கும் போது நம்ம வந்துட்டு ப்ரெட்டை எல்லாத்தையுமே அந்த ப்ரௌன் சைட்ஸை வந்துட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு டேஸ்ட் இருக்காது சாண்ட்விச்சுக்கு. எல்லா ப்ரெட்டோட ப்ரௌன் சைட்ஸையும் நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் எல்லா ஸ்லைட்ஸையும் சூப்பராக கட் பண்ணிக்கணும். ஸோ பிரைட் சைஸ் எல்லாமே ஒரு பக்கம் கட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பக்கம் நம்மளோட பன்னீர் மசாலா இன்னொரு பக்கம் நல்லாவே வெந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு எல்லாமே ஓவர் ஆகிடும். நம்ம பிரெட் சைஸஸ் எல்லாமே சூப்பராக வந்து நம்ம சைட் பண்ணி வச்சாச்சு. எல்லாமே நீங்களே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பன்னீர் மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்மளோட பன்னீர் மசாலா ப்ளஸ் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பட்டர் ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு பட்டர் சூப்பராக இருக்கும் ஆயிலை விட. பட்டர் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட ஸ்டஃப்பை உள்ளே வச்சுக்கலாம். க்ளோஸும் பண்ணிடலாம். ரொம்ப எம்மியாக இருக்க போது. பட்டர் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை நம்மளோட எக் டோஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட எக்கில் வந்து நம்மளோட ப்ரெட்டை டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணால் அதோட டேஸ்ட் ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ நல்லாவே நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டிப் பண்ணினதுக்கப்புறமே அதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பன்னீர் சாண்ட்விச் ரொம்ப எம்மியாக வரும். எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நம்மளோட டெலிஷியஸான டிஷ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சாண்ட்விச் சூப்பராக இருக்கா. இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். சூப்பராக இருக்கு காய்ஸ்.